ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. நந்தகோபர் யசோதை பிராட்டி பலதேவரை எழுப்பினா அங்கே பெருமாளை காணும். பெருமாள் எங்கே போயிட்டார் அப்படின்னாக்க நப்பின்னை பிராட்டி இருக்கக்கூடியதான அந்த அறையிலே படுத்துட்டு இருக்கான். அதாவது வாயில் காப்பவனை கடந்தார்கள் நந்தகோபர், யசோதை பிராட்டி, பலதேவர். இவர்களை எழுப்பிற பார்த்து அங்கே பெருமாளை காணும். பெருமாள் எங்கே அப்படின்னாக்க பெருமாள் உள்ள நப்பின்னை பிராட்டியோட சேனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா உடனே அங்கே போனான். நப்பின்னை பிராட்டியை போய் பிரார்த்திக்கணும் எழுப்புறதுக்கு. என்ன அப்படின்னா எப்படி எழுப்புறது அப்படின்னா, உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் உழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளஜொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து அப்படிங்கிற. லோகத்தில் ஒருத்தன் ஆத்மக்ஷேமம் பெறணும் அப்படின்னாக்க அவனுக்கு தாயாருடையதான அனுகிரகம் கிட்டினாலொழிய எம்பெருமானுடைய அனுகிரகம் ரொம்ப சீக்கிரத்தில் கிட்டாது. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாம் இவரூபிணீம். சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே பிராட்டியுடையதான அந்த புருஷகாரத்தை சொல்கிறார். சமஸ்த ஜனனீம் வந்தே, எல்லோருக்கும் லோகத்தில் இருக்கிற சைதன்யஸ்தன்யதாயினீம். சைத்தன்யம்னா அசையக்கூடியவர்கள், அதான் மனிதர்கள் வச்சுக்கோங்க. இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய ஸ்தன்யத்தை பானம் பண்ணும்படியாக தாயார் இருக்கா இல்லையா? அந்த பாலை புகட்டுகிறாள் தாயார். அம்மாவாக இருந்து ஒரு அம்மா குழந்தைக்கு எப்படி பால் ஊட்டி அந்த குழந்தையை வளர்க்குறாளோ அதுபோலே லோகத்திலே இருக்கக்கூடியதான அசையக்கூடிய இத்தனை பொருள்களுக்கும் அந்த தாயாராக இருக்கக்கூடியவள். அந்த யார் அது அப்படின்னா பிராட்டி, பெருமாளுடைய நாச்சியார் தாயார். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வந்தே விஷகிரீசஸ்ய மகிஷீம், வந்தே வணங்குகிறேன். யாரை அப்படின்னாக்க ரிஷகிரி சஸ்ய மகிஷீம். ரிஷகிரின்னாக்க திருமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவனான அந்த திருவேங்கடமுடையானுடைய மகிஷீம் விஸ்வதாரிணீம் அப்படின்ற தாயார் லக்ஷ்மி, அவளை நான் வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன், வந்தேன்னு போட்டாருங்க. அந்த மாதிரி தாயாருடைய அனுகிரகம் இல்லைன்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற முடியாது. அப்படிங்கிறதுனால புருஷகார பூத்தை, புருஷகாரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சமஸ்கிருத பதம் அது. புருஷகாரம்னா என்ன அப்படின்னாக்க ஒருத்தன் நம்ம அந்த ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டியில் அனுபவிச்ச பாருங்க. அந்த மாதிரி ஒருத்தன் வெளியூர்லேருந்து வரான். இங்கே வரான்னாக்க இந்த ஊரில் இருக்கிற விஷயங்கள் அவனுக்கு தெரியாது. அவன் அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தரை அணுகி, ஐயா இந்த ஊரில் ஏதோ ஒரு மடம் இருக்காமே, அந்த மடத்தில் சாதம் போடுறாளாமே, எனக்கு பசிக்கிறது, எனக்கு இல்லைன்னா நான் படிக்கணும், கல்வி அறிவு கொடுக்குறாளாமே அப்படின்னாக்க தோ பாருங்க அங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தன் காட்டி கொடுக்குறான் பாருங்க அவனுக்கு. அப்போது இவன் செய்யக்கூடியதான அந்த உதவி இருக்குது பாருங்க, அதுக்கு புருஷகாரம்னு பேர். பொமநாட்டியாக இருந்தாலும், அதாவது ஸ்திரீயாக இருந்தாலும் புருஷர்களாக இருந்தாலும், ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து காட்ட அவனுக்கு இருக்கக்கூடியதான சக்தி இருக்குது பாருங்க, அந்த செயலுக்கு புருஷகாரம்னு பேர். அப்போ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னா, தாயார் எம்பெருமானிடத்திலே நம்மை அழைத்து கொண்டு இவன் போனால் போட்டோம் இல்லையா? நிஷா அமயத்துமாம் நீளா யத்போக பட்டலைர் துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதர்சனம். நீலாதேவின்னு ஒரு தேவி இருக்கலாம், பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சியில் அவள் ஒத்தி. அவன் என்ன பண்ணுறான்னா, பக்தர்களுடைய தோஷத்தை எம்பெருமானுடைய கண்களிலிருந்து தரிசனம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம், அதர்சனம்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் இதை சாய்க்கிறார். அவள் அந்த எம்பெருமானுடைய பார்வையை மறைக்கிறாளாம். எப்படி மறைக்கிறான்னா, இந்த பக்தர்களுடைய பாபங்களை எம்பெருமான் பார்க்க உண்ணாதபடி பார்த்தா என்ன ஆகுதுன்னா கோபம் வருது, அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பகவான் நினைக்கிறான். அதுலேருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, எம்பெருமானுடைய கண்களிலிருந்து அவனுடைய எம்பெருமானுடைய கண்ணனை மறைக்கல, எம்பெருமானுடைய கண்களிலிருந்து அவன் செய்யக்கூடியதான பாவத்தை மறைத்து அவனுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக எம்பெருமானை தூண்டுகிறாள். இந்த காரியத்துக்கு பேர் தான் புருஷகாரம். அப்படி புருஷகாரத்தை வேண்டி நப்பின்னை பிராட்டியை இந்த பாசுரத்திலே மங்களாசாசனம் செய்கிறார்கள் இவர்கள். உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்றாய் அப்படின்னா, மதம் பிடித்ததான யானையுடைய பலம் பெற்றவரும் சத்துருக்களை கண்டு பயந்து ஓடாத வீரியம் பெற்றவருமான நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னாக்கா, கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்ன ஆகணும், நாட்டுப்பெண் அப்படின்றா பாருங்க. அது மாதிரி நாட்டுப்பெண் அவன் மருமகளே நப்பின்னாய். இந்த வடக்கெல்லாம் நார்த் இந்தியாவிலலாம் ராதான்னு சொல்கிறான். அவள் தான் இங்கே நப்பின்னை பிராட்டின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ராதா நப்பின்னை பிராட்டின்றதை நீங்கள் இந்த ராதைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நப்பின்னைன்றது அப்பப்போ வரும் குறுக்க. அப்போது அந்த ராதையுடைய பக்தி எப்படியோ, ராதை தான் நப்பின்னை தான் ராதைன்னு அந்த பக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இங்கே நம்ம நப்பின்னை அப்படிங்கிறா. நப்பின்னை இல்லையா, நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடத்திரவாய்
சுவாபாவிகமாகவே, அதாவது இயற்கையாகவே கூந்தலிலே மணத்தை உடையவனான நல்ல அழகான சுருள் சுருளான குழலின்னா அழகான குழல், தலை கேசத்தை உடையவள் குழலி கடை திறவாய், வந்து கதை திறக்கக்கூடாதா, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அப்படிங்கிறா. ஏன்னா பெருமாள் வந்து எப்படியா இருந்தால் இப்போ இங்கே நப்பின் இருக்கான்னு சொல்லிட்டா, அதனால் நிச்சயமாக பெருமாள் இங்கே தான் இருக்கேன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏகாந்தத்தில் அங்கே இருக்காளாம். இந்த இதுக்கு பிருந்தாவனன்ற ஒரு க்ஷேத்திரம் இருக்குது வடக்க, அதை என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுட்டோம்னா மேலே இருக்கிறதெல்லாம் அது. அங்கே எப்படின்னாக்க ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டம் குரங்குகள்லாம் நிறைய இருக்கும். நம்ம போய் சேவிக்கலாம் பெருமாளை போய், அது தோட்டத்தில் பெருமாள் சன்னதி ஒன்று இருக்குது அங்கே, அந்த சன்னதியை போய் சேவிக்கலாம். ஆனால் 5 மணிக்கு அந்த சன்னதியை பூட்டிடுவா, அந்த மெயின் டோரையே க்ளோஸ் பண்ணிவிடுவா, பூட்டிடுவா. அதனால் உள்ளுக்குள்ளே போயெல்லாம் சேவிக்க முடியாது. அதுலேருந்து பார்த்தோம்னாக்க அந்த இடம் ஃபுல்லாக அந்தகாரம்னாக்கா ஒரே இருட்டாக இருக்குமா. ஒரு குரங்கு கூட இருக்காது 5 மணிக்கு. கார்த்தால் போனோன்னா அத்தனை குரங்கு, எங்கேயா நூற்றுக்கணக்கான குரங்குகள் இருக்கும் மரங்கள் தோறும். ஆனால் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அங்கே ஒரு குரங்கு கூட இருக்காது. எல்லாம் எங்கே போகுன்னே தெரியாது. அங்கே என்ன வழக்கம் அப்படின்னாக்க, அந்த பெருமாள் சன்னதியில் பால் கொண்டு போய் வச்சிருப்பா. அதுக்கு பிறகு வஸ்திரம் புஷ்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு சன்னதியை 5 மணிக்கு பூட்டின்னு வந்துவிடுவா. வந்தாக்க கார்த்தால போய் பார்த்தாக்க எப்படி இருக்கும் அந்த சன்னதின்னா, இந்த குரங்குகள் மறுபடியும் கார்த்தால வந்துடும், அதை விட்டுடுங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. இந்த கார்த்தால போனோம்னா அந்த பால் பாதி தான் இருக்குமா அங்கே. அதே போல் புஷ்பங்கள் சன்னதி தோறும் அந்த நாம் நடந்து போகிற இடம் தோறும் செதறி கிடக்குமா. அந்த பெருமாளுக்கு மொத்த இதெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்திருப்பாங்க. கார்த்தால போய் முதல்ல போய் கதவை திறக்கச்சே அந்த ஊஞ்சல் ஜூலான்னு சொல்கிற அந்த பக்கம் ஊஞ்சல் வந்து ஆடின்னு இருக்குமா. இது என்னடா அப்படின்னா, ராத்திரி பூர்த்தியாக பகவானும் அந்த ராதையும் அந்த தோட்டங்களிலே உலாவிக் கொண்டு இருப்பதாக உலாவிண்டு ஊஞ்சல் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த நடனம் ஆடுறது, லீலைகள் பண்ணுறது எல்லாம் பண்ணி இந்த பாலை சாப்பிட்டுட்டு படுத்துப்பா. அந்த சொக்கட்டான் விளையாடுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கா, அதில் வந்து அந்த சோழியெல்லாம் வச்சுருப்பா, அதெல்லாம் கூட செதறி கிடக்குமா, மாறி கிடக்குமா. அப்படிப்பட்டதான அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அதில் வந்து இன்னொன்று ஒன்று சொல்கிறா. இப்போ வந்து நவீன காலத்தில் அந்த தோட்டத்தை சுற்றி நிறைய மாடி வீடுகள்லாம் வந்துருது. அந்த மாடி வீட்டிலேருந்து பார்த்தோம்னாக்கா அந்த தோட்டம் தெரியுமா 5 மணிக்கு மேலே. கார்த்தாலெல்லாம் நல்லா தெரியும். அந்த 5 மணிக்கு மேலே பார்த்த இடம்னாக்க அது பூர்த்தியாக ஒரே இருளாக இருக்குமா, அங்கே உள்ளே என்ன நடக்கிறதுனே தெரியாதான். ஆனால் அவள் என்ன சொல்கிறா, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பேன்னு சிரிப்பு சத்தம் வளையல் சத்தமெல்லாம் கேட்கறதுன்னு அவள் சொல்கிறான்னு அங்கே கோவிலில் இருக்கிற அந்த அர்ச்சக பெருமக்கள்லாம் நமக்கு சொல்கிறா. அந்த மாதிரி இங்கே பெருமாள் படுத்துன்னு பெருமாள் இருக்கார் உள்ள. எப்படின்னா நப்பின்னை இருக்கிறதுனால, நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் அப்படிங்கிற இல்லையா. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள், அம்மா எழுந்துரு மாதவி பந்தல் அப்படின்னாக்க அந்த முல்லை மலர்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த மல்லி மலர்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதன் மேலே என்ன இருக்குது அப்படின்னா பல்கால் குயிலினங்கள், பல குயில்கள்லாம் இருக்குது, கூவின்னு இருக்கு இல்லையா. வந்தெங்கும் கோழி, கார்த்தால கோழி எல்லாரையும் எழுப்புறதே, அது அந்த சப்தம் கேட்கலையா. கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், கோழி அழைக்கிறது, மயில்கள்லாம் குயில்கள்லாம் கூவுறதே கேட்கலையா. பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட, பந்தார் விரலி அப்படின்னா ராத்திரி பூர்த்தியாக இவர்கள் பந்தணைந்த மெல்வீரலால் சீதைக்காகினர். ராத்திரி பூர்த்தியாக அந்த பந்தை வச்சுன்னு விளையாடினாலாம். அந்த பந்தோடையே 2 பேரும் படுத்துருக்கா. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப உன் மைத்துனன் பேர் பாட. மைத்துனன்னா கண்ணனுடைய பேர் பாட இல்லையா. செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, இவள் கையும் எப்படி இருக்குன்னா தாமரை புஷ்பம் போன்ற கைகளை உடையவள் இவள். சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து, அழகாக எழுந்து வந்து இந்த உன்னுடைய அந்த அரண்மனையுடைய கதவை நீ திறக்கக்கூடாதா. ஏன் அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ பாடணும் அப்படின்னாக்கா, பகவானை பாடுறது இருக்கட்டும் சுவாமி, ஆச்சாரியன் புருஷகாரம் பண்ணுறவன் யார் அப்படின்னா ஆச்சாரியன். இங்கே பிராட்டி, அதாவது நப்பின்னை பிராட்டியே ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறாள். ஏற்கனவே நம்ம ஆச்சாரியன் யாரை சொன்னோம், கோவில் காப்பான சொல்லியாச்சு ஆச்சாரியன்னு. அதன் பிறகு ஆச்சாரியர்களாக யாரை சொன்னோம்னா நந்தகோபனை சொன்னோம், யசோதை பிராட்டியை சொன்னோம், அதன் பிறகு பலதேவரை சொன்னோம். இப்போ என்னடான்னா, இப்போ இத்தனை பேர் சொல்லியும் பெருமாள் அனுகிரகம் பண்ணல. அதனால் பிராட்டியை சரணாகதி பண்ணிவிட்டோம்னா நமக்கு எல்லாம் கிடச்சி போடும் இல்லையோ. அதனால் என்ன, நப்பின்னை பிராட்டியை புருஷகார பூதையாக நினைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இவர்கள் நப்பின்னை பிராட்டியிட்ட எழுந்து வந்து கதை செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப உன் கையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த வளையினுடைய ஓசை எங்களுக்கு கேட்கும்படியாக எழுந்து வந்து இந்த கதவை திறக்கக்கூடாதா அப்படிங்கிற. இப்போது இதில் என்னென்னா வேதாந்த இதனுடைய உட்கருத்து என்னன்னு பார்க்கணும். வேதாந்தங்களில், அதாவது உபனிஷத்துலலாம் என்ன சொல்கிறது, வேதாந்தம்னாக்கா உபனிஷத்துக்கு, வேதாந்தத்தில் என்ன சொல்கிறது, இந்த சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, ஆத்மக்ஷேமம் பெறணும் அப்படின்னாக்க பக்தி பிரபத்தின்னு 2 விஷயம் சொல்கிறார். இது 2ம் இருந்தால் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னு சொல்கிறார். இதில் பிரபத்தின்ற சரணாகதியை பண்ணுறது தான் முக்கியமானது. ஏன்னா பக்தி பண்ணுறதுக்கு நமக்கு அசக்தல் நாமெல்லாம். அப்போ அந்த சரணாகதின்னு சுலபம் அனுஷ்டிக்கிறதுக்கு அதை பண்ணலாம் அப்படின்னாக்க, அந்த சரணாகதியை செய்யச்சே என்ன பண்ணணும்னா
பிராட்டியையே புருஷகார பூதையாக நாம் நினைத்து கொண்டு அவள் மூலமாக பகவானை பற்றுவதுதான் நம்மளுடைய பிறப்பினுடைய சாமியம், அதுதான் நமக்கு ஆத்மக்ஷேமத்தை தரும் அப்படின்பதாகத்தானே சொல்லி இந்த பிராட்டியை பண்ணுறா. இதுக்கு என்ன ஒரு விற்த்தாந்தம் அப்படின்னு, அந்த காக்காசுரன் இருந்தான் பாருங்க, அவன் என்ன பண்ணான், சீதா பிராட்டியோடைய மடியில் ராமன் படுத்துன்னு இருக்கார். அவன் அங்கேருந்து சித்திர கூட திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட மார்பை பங்கம் பண்ணுறான் காக்காசுரன். காக்காசுரன்னா யாரும் இல்லை, இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன் ஒரு காகத்தின் வடிவிலே அங்கேருந்து பெருமாள் அந்த பிராட்டியுடைய சன்யபாகத்தை அங்கேருந்து பேதம் பண்ணுறான். இப்போ பெருமாள் கோபிச்சின்னு எழுந்துட்டு ரத்தம் பெறுகிறது, வாய் மூடின்னு இருக்கா. ஏன்னா பெருமாள் படுத்துன்னு இருக்கார், அவர் எழுந்துட போறாருன்னு. ஆனாலும் அவருடைய அந்த திருமேனியிலிருந்து பெறுகின்றதான ரத்தம் அவருடைய திருமேனியை நினைக்க அவர் எழுந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அத்திரமே கொண்டெறிய பக்கத்தில் ஒரு சின்ன தர்ப்பபுல் இருந்தது, அதை எடுத்து அஸ்திரமாக கோபம் வந்துருத்து. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றவர் இல்லையா, நான் கோபம் வந்துருத்து. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தர்ப்பபுல்லை எடுத்து அவன் பேரில் இந்த அசுரன் காகாசுரன் பேரில் பிரயோகம் பண்ணுறார். அது என்ன முத்தி தரும் நகரேழில் அப்படிங்கிறார். இங்கேருந்து எல்லா உலகத்துக்கும் போகிறான் இல்லையா, பத்தி முதல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். எல்லா லோகத்துக்கும் போது என்னை காப்பாற்றுக்கும் ராமபாணம் துரத்தின் வருதுன்னு போன்றான் சொல்கிறான். அவன் நாகம்ன்றா, நாங்கள் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவள்லாம் சொல்கிறான். கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு நாரத மகரிஷி வராரு எதிர, அவரிடத்திலே கேட்கிறான், நீ யாரிடத்திலே அவசாரப்பட்டாயோ அவர் காலிலேயே போய் விழு, அதுதான் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்னு. அங்கேருந்து நேர தொம்முன்னு எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் விழுந்தவன் தலைகீழ விழுந்தான்னு சொல்லுவா வேடிக்கையா. பிராட்டி என்ன பண்ணானா, பக்கத்தில் இருக்கிற சீதா பிராட்டி அவனை ஒழுங்காக திருப்பி எம்பெருமானுடைய திருவடி அவன் தலையிலே படும்படியாக பண்ணி அவனுக்கு லோகக்ஷேமத்தை எம்பெருமானிடத்திலிருந்து அந்த அஸ்திரத்திலிருந்து அவனை காப்பாற்றினாள். அதனால தான் பாருங்க, அஸ்திரம் பண்ணிவிட்டார். இப்போ அந்த பிரயோகிச்ச அஸ்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கணும் இல்லையோ, அதனால் என்ன பண்ணாராம், ஓர் காகம் பிழைத்திட கண் அழிவே செய்த காகுத்தனே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் அந்த அஸ்திரத்தை எய்தினதுடைய பலனாக அவனுடைய உயிரை போக்காமல் அவனுக்கு ஒரே ஒரு கண் போகும்படியா. நல்லா காக்கா பாருங்க, ஒரு கண்ணாக தான் இருக்கும், அதுக்கு ஒரு கண்ணை சாட்சி பார்க்கும், எந்த பக்கம் பார்த்தாலும் அதுக்கு ஒரு பார்வை தான், அதுக்கு சாட்சி தான் பார்க்கும். அப்படிப்பட்டதான அந்த புருஷகார பூத்தையாக இந்த விற்த்தாந்தத்திலே அந்த பிராட்டி சீதா பிராட்டி இருந்தபடியினாலே இவர்கள் அதை மனதிலே நினைத்து கொண்டு, இவாளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாக்க, இவாளுக்கும் ஒரு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்பட்டதனாலே இந்த விற்த்தாந்தங்களை மனதிலே நினைத்து கொண்டு இதையே மனதில் பற்றி நப்பின்னையை பற்றி எம்பெருமானுடைய அவளை புருஷகார பூத்தையாக ஏற்றுக்கொண்டு எம்பெருமானிடத்திலே தன்னுடைய ஆத்மபாரத்தை தங்களுடைய கைங்கரியத்தை பிரார்த்திப்பதற்காக இவர்கள் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள் என்பதாகத்தானே இந்த அற்புதமான ஒரு புருஷகாரம் என்கின்றதான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதான ஒரு பாசுரமாக இந்த உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் என்கின்றதான இந்த பாசுரம் நமக்கு அமைந்திருக்கிறது. இது 18வது பாசுரம். இதனுடைய விசேஷம் என்னன்னா, இது க்ஷயம் இல்லாத பாசுரம்னுவா. இந்த 8 இருக்கு பாருங்க, 8ஓட எந்த நம்பரை கூட்டினாலும் மேலே தான் இருக்கும், கீழே போகவே போகாது. அப்படிப்பட்டதான ஒரு அத்தியுதமான ஒரு நம்பர் இது. அதனால தான் இந்த 18வது பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம் என்பதினாலே இதை நாம் அனுபவிக்கும் பாக்கியத்தை இன்று நாம் பெற்றிருக்கிறோம் என்பதாகத்தானே ஆண்டாளுடைய ஒரு திருவுள்ளம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.